தேசிய அமைப்பாளர் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பு. இன்றைய காலகட்டத்திலே இலங்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடக்கவிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய கடமைகள் என்ன, எங்களுடைய தேவைகள் என்ன, இந்த ஜனாதிபதி வேட்பாளர் தமிழருக்கு தேவையா, நன்மை கர்மா தீமை கர்மா என்ற கருத்துக்கு அமைவாக நான் விளங்கிக் கொண்ட சில விடயங்களை நமது மக்களுடன் பகிர்வதற்கு இங்கே வந்திருக்கிறேன். முதலாவதாக, தென்னிலங்கையிலே ஒரு பெரிய கருத்து பொருளை சொல்லிக்கொண்டு பொருளாதார வீழ்ச்சி என்ற தலையங்கத்தோடு ஒருவர் கேஸ் சிலிண்டர்ல கையில் எடுத்துக்கொண்டு அவனி வருகின்றார். பொருளாதார வீழ்ச்சி என்பது இந்த நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக வந்ததாக அவர்கள் சொன்னாலும், இதை விட பாரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலே மாட்டிக்கொண்டிருந்த ஒரு தமிழ் சமூகம் என்ற வகையிலே எங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் உள்நாட்டுக்கு இடம்பெயர்வு, வெளிநாட்டு புலம்பெயர்வு, அடி உதை, நாட்டை விட்டு ஓடுதல் எல்லா நிகழ்வுகளையும் ஏற்படுத்திய தென்னிலங்கை வேட்பாளர்கள் இன்று பொருளாதாரத்திலேயே இலங்கையை மீட்டு விட்டோம் அல்லது ஓரளவு கண்டுவிட்டோம் என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நகர்த்தி செல்கிறார்கள். நாங்களும் இந்த நாட்டிலே உள்ளுக்கு இடம்பெயர்ந்து வன்னிக்காடுகளில் இருக்கும் பொழுது பெரிய பொருளாதார சிக்கலிலே மாட்டிக்கொண்டவர்கள் தான். அன்று எங்களை திரும்பி பார்க்க யாரும் இல்லை. காட்டு சுடிகளை முறித்து கஞ்சியை காய்ச்சி குடித்து விட்டு நெஞ்ச நிமித்திருந்தவர்கள் நாங்கள். லைட் இல்லாமல் குட்டி விளக்கில படித்து பல்கலைக்கழகங்களிலே பவனி வந்தவர்கள் நாங்கள். இதற்கப்பாலே நாங்கள் அங்கு எதற்கும் கிவில நிற்கவில்லை. கேஸ் சிலிண்டரை எங்களுக்கு தேவைப்படவில்லை, கரண்ட் தேவைப்படவில்லை. தனிய நிவாரணத்துக்காகவே நாங்கள் சில வரிசைகள் நின்றிருக்கிறோம். அப்படி இருந்தும் சளைக்காமல் எங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த தென்னிலங்கை மக்கள் இன்று கேஸ் சிலிண்டரை மீட்டிருக்கிறோம், கரண்டை தந்திருக்கிறோம் என்று சொல்லி பொய்யான பிரச்சாரத்தை எங்கள் மேல் திணித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் செய்திருப்பது எதற்காக இந்த பொருளாதார சிக்கல் வந்தது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆரம்பத்திலே இலங்கையில் உள்ள ஒரு இன பிரச்சனை தீர்ப்பதற்கு வழி இல்லாத வக்கில்லாத தலைவர்கள் தான் இன்று இந்த பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று அவர்கள் இந்த மீட்சி எடுத்தது காரணம், மரத்தின் ஆணிவேரில பொண்ணு இருக்கின்றது, ஆனால் கிளையிலே எண்ணெய் சிலை சுற்றி இருக்கிறார்கள். இதுதான் அவர்களுடைய பொருளாதார மீட்சி. ஆணிவேரில் உள்ள பொண்ணை அகற்றாமல் ஒருபோதும் அந்த மரம் தழைக்கப் போவதும் இல்லை, வளரப் போவதும் இல்லை. மாறாக அந்த புல் அழுகிவிட்டால் அந்த மரமே சாய்ந்துவிடும். இதுதான் அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி. ஆணிவேர் புண் என்பது இலங்கையில இருக்கின்ற தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனை தான். அந்த ஆணிவேர் இருக்கிற புண், ஆணிவேர் புண்ணை இவர்கள் மாற்றாமல் எந்த பிரச்சனையும் தீர்க்கப் போவதில்லை. அடுத்ததாக இந்த பிரச்சனைகளை பார்த்த நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் 48ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் என்ன முடிவை கட்டினார்கள், என்ன முடிவை கண்டார்கள் என்று சிந்திக்கும் பொழுது, ஆரம்பம் செல்வாலிலிருந்து இன்று வருகின்ற மாவசேனாராஜா சுமந்திரன் வரைக்கும் அவர்கள் சொல்வது, அவருடைய அரசியல் ஞானத்தை வச்சு அவரோட பேசிக்கொண்டு இறுதியிலே வந்து சொல்வது, நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம். அது வெற்றமில்லாமல் சொல்கிற ஒரு விடயம். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாரா, அரசியல்வாதியா இருந்தாரா, நான் சொல்ல போது உண்மை. இது இவர்கள் ஏமாந்து விட்டோம் என்று சொன்னால் ஏமாத்தியவன் கெட்டிக்காரனா ஏமாந்தவன் கெட்டிக்காரனான்னு சிந்திக்க வேண்டும். அப்படியானால் எங்களுடைய ஏமாந்த அரசியல்வாதிகள் அரசியலில் தோற்று போய்விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த தோற்றதை மறைத்து ஏமாந்துட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படியானவர்களை பார்த்து நாங்கள் பல தேர்தலில் ஏமாந்து இப்பொழுது பல ஜனாதிபதிக்கு வாக்களிச்சிருக்கின்றோம். அந்த வாக்கும் எங்களுக்கு வாக்களித்தால் போதும் என்ற வகையிலே ஒரு நிபந்தனையற்ற பல சொல்லியிருப்பார்கள், வெற்றி காசோலை மாதிரியான வாக்குகளை அளித்து அந்த காசோலையை திரும்பி எங்களுக்கு துப்பாக்கியாக மாறிய வரலாறு, எங்கள் உயிரப்படுத்த வரலாறு எல்லாம் நாங்கள் வெற்றி காசோலையாக அளித்த வாக்குகளால் விளைந்த விளைவு. எனவே இப்பொழுது மாறி சிந்திக்கின்றோம். எந்த அரசியல் அபிலாசங்களும் இல்லாமல், அரசியல் ஆதாயம் இல்லாமல்
முன்னுக்கு வந்திருக்கின்ற புத்திஜீவிகளும் சிவில் சமூகமும் குறிப்பாக 80க்கு மேற்பட்ட பொது அமைப்புகள் சேர்ந்து மாற்றிய ஒரு யோசனையை முன்வைத்திருக்கின்றோம். அதுதான் இப்பொழுது உள்ள அந்த பொது கட்டமைப்பு. அந்த பொது கட்டமைப்பினூடாக இன்று ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றோம். அது ஒரு மாம்பழமாக இருக்கலாம், அல்லது ஒரு பலாப்பழமாக இருக்கலாம். அது தமிழர்களுடைய வெற்றியின் அல்ல ஒற்றுமையின் ஒரு குறியீடாகவே நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக இன்று தென்னிலங்கையில் இருக்கிற இந்த வேட்பாளர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. நாங்கள் அந்த வேட்பாளர்களை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கின்றோம், பெருக்கின்றோம். அப்படியான நாங்களால் எங்களுக்கு ஒரு ஜனாதிபதியை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றோம். தமிழர் தாயகத்திலே இருக்கின்றவர்களுடைய வாக்கில் பெரும்பான்மையினம் நாங்கள். எங்களுடைய பெரும்பான்மை வாக்குகளில் 50% மேலாக பெற்றுவிட்டமா இருந்தால் எங்கள் தமிழ் ஜனாதிபதியாக கருதுவார் பாவன் அரியநேந்திரன் அவர்கள். சிங்கள நாடு வேற, எங்கள் நாடு வேற, நீங்க வேற நாடையா நாங்க வேற நாடுன்னு சொல்லி போட்டோம். ஆன முறையில எங்கள் நாட்டுக்குள்ளேயே எங்கள் தலைவரை சேவர் இருக்கிறார்கள் இல்லாததுக்கு போட்டி போடுறீர்கள். கண்டிப்பாக எங்கள் தமிழ் மக்களை நாங்கள் வெல்ல வைக்கின்றோம். அந்த வெற்றியின் ஊடாக தமிழ் ஜனாதிபதியை முன்னிக் கொண்டு வருகின்றோம். எங்களுடைய கூடுகளை பிரித்து பறவைகளை எல்லாம் திசைமான வைத்த இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாடத்தை போட்டுவதற்கும் நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, இந்த அரியநேந்திரன் ஐயாவை 50% மேல் வெல்ல வேண்டுமாயிருந்தால் எங்களுடைய அணியை ஒன்று திரட்ட வேண்டும், தேசமாக கொண்டு வர வேண்டும். இதை கண்ட உடனே தென்னிலங்கை ஏகாதிபத்திய வாதிகளுக்கு குழப்பம் காய்ச்சல் வந்துவிடும். இரண்டாவதாக அரசியல்வாதிகள் ஒன்று இணைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 7 கட்சிகள் ஒன்று இணைத்திருக்கிறோம். அவர்களை இணைத்தவுடன் அவர்களுக்கு வயிற்றோட்டம் வந்துவிடும். இந்த வயிற்றோட்டத்தை குழப்பம் காய்ச்சலையும் கண்டால் சிங்கள ஏகாதிபத்தியவாதிகள் சிந்திப்பார்கள், எங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பார்கள். இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி, எங்களுடைய வேட்பாளர் பாவன் அரியநேந்திரன் அவர்களுக்கு எங்களாலான முழு முயற்சியையும் கொண்டு செல்லுபடியாகும் வாக்கிலே 50% மேல் எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பை அளிக்க வேண்டும். அதற்காக எங்கள் தமிழ் மக்கள் ஒன்று கண்டு வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்களிக்கும் போது நீங்கள் வாக்களிக்கிறது வீட்டிலே வச்சுக்கிற உலையிலே போடுகின்ற அரிசி மணிகளாகவே கருத வேண்டும். உலையிலே அரிசி மணியை போட்டா பின்னுக்கு கிடைப்பது சோறு. அப்ப இந்த அரிசி மணி எங்களுக்கு சோறாக கிடைப்பதற்கு இந்த உலையிலே உங்களுடைய பொன்னான நெல்மணி வாக்குகளை நீங்க போட வேண்டும். அந்த வாக்குகளூடாக நாங்கள் ஒரு வெற்றியை பார்க்கும்போது சர்வதேசம் எங்களுடைய ஒற்றுமையை கண்டு சிங்கள ஏகாதிபத்தியவாதிகள் வயிற்றோட்டத்தில் கலங்குவதையும் பார்த்து நாங்கள் இதுவரை காலமும் சர்வதேசத்தை கையேந்தியது விட்டு அவர்களாக திரும்பி பார்க்கிற ஒரு நிலை உருவாக்கும். அந்த நிலை உருவாக்கும் பொழுது சர்வதேசம் எங்கள் பக்கம் திரும்பி இவர்கள் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி செல்கிறார்கள், அந்த இலக்குக்கு நாங்களும் ஒரு குரல் கொடுக்கவோ அல்லது பேச வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வருவாங்க. எங்களுடைய பிரச்சனை சர்வதேசத்திலே பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விடயம். அந்த சர்வதேசத்திலே பேசி தீர்க்க வேண்டியதற்கு நாங்கள் இதராலும் சர்வதேசத்தை மன்றாடினோம். இன்று அவர்களாக திரும்ப வைப்பதற்கு எங்களுடைய இந்த தேர்தலை பயன்படுத்துவோம். இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் எமது மக்கள் இலங்கையில ஒட்டுமொத்த 11% இருக்கின்ற மக்கள் அனைவரும் முடிந்தளவு ஒரு 80% வாக்காவது போட்டு எங்களுடைய தமிழ் ஜனாதிபதி என்ற வகையிலே அரியநேந்திரன் ஐயாவை 50% மேல 60% மேல வாக்குகளை இட்டு சங்குக்கு முள்ளடியிட்டு அவரை வெற்றி பெற செய்ய வேணும். இந்த சங்கு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சக்தி வாய்ந்த குரலாக முழங்கும். அந்த முழங்குகிற நேரம் எங்களுக்கு ஒரு நாதம் வெளிப்படும். தமிழர் என்று சொல்லடா தலைநிமிர்ந்தா என்ற ஒரு நாதம் வெளிப்படும். வெற்றி நமதே, வாழ்க்கை உங்களுக்கு. இந்த வகையிலே நான் இந்த தேர்தலிலே நீங்கள் முக்கியமாக எந்த வேலைப்பல இருந்தாலும் காலை எழும்பி தேர்தலை மட்டும் குடிச்சு விட்டு முதலாவதாக சென்று அங்கே 1, 2, 3 என்றதை கவனிக்காமல் எங்களுடைய வேட்பாளருக்கு மட்டும் ஒரு புள்ளடி இட்டால் வேறு போட இயலாது, போட்டால் வாக்கு செல்லுபடி ஆகாது. எங்களுடைய வேட்பாளருக்கு தனிய புள்ளடியை மட்டும் போட்டுவிட்டு வந்து மற்ற வேலையை பாருங்கள். இது எங்கள் தமிழருக்காக தாம் எமக்காக போடுகின்ற வாக்கு, எமது சுழற்சத்துக்காக போடுகின்ற வாக்கு. நாங்கள் சுயநிர்ணய உரிமையை வென்றெடுப்பதற்கான பயணத்தை நிரூபிப்பதற்கான வாக்கு. எனவே எல்லோரும் சேர்ந்து இந்த வாக்குகளை கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கிரட்சி வடக சமாசத்தின் உபதலைவர் ராசதுரை சந்திரமௌலிசன் இன்று 14/9/2024 இன்றைய ஒரு நிகழ்வானது எங்களுடைய தமிழ் மக்களினுடைய
ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்கின்றனர். பொது கட்டமைப்பு ஊடாக 39 வேட்பாளர்களை இலங்கை அரசு இன்று ஜனாதிபதிக்காக வேட்பாளராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய இந்த தமிழ் மக்கள் 1948 ஆண்டிலிருந்து 8 தடவைகள் தமிழ் மக்கள் அக்காலத்து தமிழ் தலைவர்களுடைய அனுசரணையுடன் தமிழ் மக்கள் வாக்களித்து வந்தது உண்மையிலே அது ஒரு போற்றத்தக்க விடயம். ஆனால் எமது தமிழ் மக்கள் சொல்லோனா துன்பங்களை இந்த 8 ஜனாதிபதி காலத்திலேயும் அவர்கள் அனுபவித்து வந்திருக்கின்றார்கள். அந்த காலத்திலே அந்த தலைவர்களால் சொல்லப்படுறது உங்களுக்கான தீர்வுகளை, உங்கள் தமிழ் மக்களுக்கான தேவைப்பாடுகளை நாங்கள் செய்து தருவோம் என்றது காலத்துக்கு காலம் அந்த அரசு சொல்லி வந்ததை தவிர இன்று வரைக்கும் இன்று நாங்கள் இடம்பெயர்ந்து நாங்கள் சென்று மீள்குடியேற்றப்பட்டு 15 வருடங்கள் என்று கடந்த நிலையிலும் அதுக்கான தீர்வுகள் எட்டப்படவில்லை. அந்த வகையிலே தமிழ் மக்கள் இன்று இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொது கட்டமைப்பு ஊடாக பாவண்ணா அரியநேந்திரன் அவர்களை ஜனாதிபதி தேர்தலிலே முன்னிறுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் இன்று தமிழ் மக்களாகிய நாங்கள் சொல்ற விடயம் என்னென்றால், எமது கமர்கார அமைப்புகளாக இருக்கலாம், மாத சங்கங்களாக இருக்கலாம், கடத்தொழில் சங்கங்களாக இருக்கலாம், விளையாட்டு கழகங்களாக இருக்கலாம், சமாஜங்களாக இருக்கலாம், எமது வன்னி மண்ணிலே இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதை நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். அந்த வகையிலே அந்த பாவண்ணா அரியநேந்திரன் ஜனாதிபதி தேர்தலிலே சங்கு சின்னத்துக்கு எமது தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த வாக்களிக்க வேண்டும் என்றதை நாங்கள் எமது தமிழ் மக்கள் அனைவரிடமும் அன்பாக இந்த நேரத்திலே வேண்டியிருக்கின்றோம். காரணம் என்றால், இன்று இலங்கை பொறுத்தளவிலே வடக்கு கிழக்குக்கு தென்னிலங்கையிலிருந்து தங்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக பல சிங்கள தலைவர்கள் வடக்கு கிழக்கிலே இங்கே கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். ஆனா அந்த வகையிலே எங்கட தமிழ் மக்கள் எங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்து வெல்ல முடியாது என்ற ஒரு மனநிலை இருந்தாலும் கூட நாங்கள் 8 ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் வாக்களித்து ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு செய்து வந்தோம். அந்த வகையிலே நாங்கள் இன்று எமது தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்து நாங்கள் 9வது ஜனாதிபதிக்கு எங்களுடைய ஜனாதிபதியை நாங்கள் கொண்டு வர முடியாது இருந்தாலும் நாங்கள் தமிழ் வேட்பாளருக்கு பாவண்ணா அரியநேந்திரனுக்கு வாக்களித்து நாங்கள் எங்களுடைய இவ்வளவு காலமும் நடந்த 48 இருந்து இன்று 2024 வரையான காலத்திலே தமிழ் மக்கள் சொல்லோனா துன்பங்களையும் பல இடர்களையும் சந்தித்து வந்த வகையிலே நாங்கள் அவருக்கு வாக்களித்து அனைவரும் வடக்கு கிழக்காக இருக்கலாம், மலையமாக இருக்கலாம், முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கலாம், இந்த அரியநேந்திரன் பாவண்ணா அரியநேந்திரன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அனைவரையும் தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் அன்பாக வேண்டி நிற்கின்றோம் என்பதை நான் தெரியப்படுத்தி எனது இதை முடிவு செய்கிறேன். நன்றி. என்னுடைய பேரான அன்னராசா. இன்றைய தினம் இலங்கையினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் சார்பாக, தமிழ் மக்கள் குடிமக்கள் சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்தி இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே
எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இலங்கையை ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கங்கள் சரியான முறையிலே கையாளப்படவில்லை, அல்லது தேர்தலிலே எங்களுடைய உரிமை பிரச்சனை தொடர்பாக பேசுவதாக கூறி காலத்துக்கு காலம் இந்த அரசாங்கங்கள் எங்களை ஏமாற்றி வந்ததன் விளைவாகத்தான் வடக்கு கிழக்கு கொழும்பு மலையகம் என சேர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒரு பொது கட்டமைப்பின் கீழே நாங்கள் அரியநேந்திரனை இறக்கி சங்கு சின்னத்திலே வாக்கு சேகரித்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராகி இருக்கும் சமூகம் இன்று வடகிழக்கிலே வீறு கொண்டு எழுந்திருக்கின்ற எங்களுடைய சமூகங்கள் சங்கு சின்னத்துக்கு அமோக ஆதரவையும் வழங்கி வருகிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த தமிழ் வேட்பாளரை நிறுத்தியதன் நோக்கம் எங்களுடைய சலுகை அரசியலுக்கு அப்பால் உரிமைதான் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் விரும்புகிற வகையிலே தீர்ப்பதற்கு இந்த அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று சர்வதேசத்தை நம்பினோம் அல்லது இலங்கை அரசாங்கத்தை நம்பினோம், ஐநாவை நம்பினோம், எல்லாமே எங்கள் சமூகத்தை கைவிட்டது. ஆனால் 2009க்கு முன்பு எங்களுடைய யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பிறகு நாங்கள் ஒரு ஜனநாயக வழியிலே எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எண்ணியிருந்தும் இந்த அரசாங்கங்கள் அதற்கு தயாரில்லை. அந்த வகையிலே தான் நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் அல்லது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் எங்களுடைய மக்களை ஒன்று திரட்டி ஒற்றுமை என்ற கோட்பாட்டுக்கு அமைவாக இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம். அதிலும் இந்த தமிழ் பொது வேட்பாளரை கண்டு இலங்கை அரசாங்கம் அஞ்சுகிறது ஒரு பக்கம், எங்கள் தமிழ் மக்களை பிரதிபடுத்துகின்ற ஒரு சில கட்சிகளும் அஞ்சுகின்றார்கள். அவர்கள் எங்களுடைய தமிழ் வேட்பாளர்களை இலங்கை ஜனாதிபதிகள் விமர்சிப்பதை விட தமிழ் மக்களாலே பாராளுமன்றத்துக்கு செல்லப்பட்டவர்கள் அல்லது எங்களுடைய வாக்குகளாலே பாராளுமன்றத்துக்கு செல்லப்பட்டவர்கள் தான் இந்த தமிழ் வேட்பாளரை விமர்சிக்கின்றார்கள். அவர்களை நான் தயவாக கேட்கின்றேன், நீங்கள் 2009க்கு பிறகு 2015 வரைக்கும் இலங்கை அரசாங்கங்களுடன் பேசி பெற்றதை விட நீங்கள் அரசாங்கத்துக்கு, அது குறிப்பாக 2, 3, 4 கட்சிகளை நாங்கள் குறிப்பிடுகின்றோம், இந்த கட்டமைப்பில் இணையானவர்கள், நீங்கள் அரசாங்கத்துக்கு செல்லுங்கள். வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கின்றார்கள். உங்களுக்கு நாங்கள் அந்த மக்களுடைய ஆதரவுக்கு விடப்போகிறோம், உங்களுக்கு ஆதரவு தரவில்லை. ஏனென்றால் உங்களை நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள், அரசியல் கட்சிகளின் கோரிக்கையை ஏமாற்றி விட்டீர்கள் என்று நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய நேரத்திலே நீங்கள் 9 இருந்து 15 வரை எதை பெற்றீர்கள், இப்பையும் போய் நீங்கள் அவர்களுக்கு முன்பு கொடுக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் கேட்பது, இந்த முறை மக்களுடைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அனைத்து மக்களையும் இந்த பொது கட்டமைப்புக்கு வாக்களிக்க சொல்லி விட வேண்டும். அதை நீங்கள் ஏன் சொல்றதுக்கு அஞ்சுகிறீர்கள்? சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு அளிப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனை, எங்களுடைய உரிமை பிரச்சனை. இந்த உரிமை பிரச்சனையை ஒரு சமூகம், வடகிழக்கு மக்கள், சிவில் சமூகம், புத்திஜீவிகள் ஒன்றிணைந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாங்கள் அதுக்குள்ளே நீங்க போய் குழப்பி எங்களுடைய தமிழற்ற இருப்பையும் தமிழருடைய வாழ்விடங்களையும் அளிப்பதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 7 சிங்கள வேட்பாளர்களுக்கு முன்பு கொடுப்பவர்களும் அல்லது தமிழ், அதாவது இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்பவர்களும், நீங்கள் எங்களுடைய முடிவுக்கு விடுங்கள். உங்களுடைய முடிவுக்கு இந்த வடக்கு கிழக்கு சிவில் சமூகங்கள் 2009 15 வரை உங்களுக்கு அந்த காலத்தை தந்திருந்தோம். அந்த காலத்தில் எங்களுடைய இருப்பும் எங்களுடைய நிலையும் நாங்கள் அளிக்க பறிக்கப்பட்ட சமூகமாக நீங்கள் தான் மாற்றி இருக்கிறீர்கள். தென்னிலங்கை அரசியல்வாதிகளை விட இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கிறவர்கள் நீங்கள் தான் மாற்றி இருக்கிறீர்கள். அதனால் தான் நாங்கள் கேட்பது, இந்த பொது வேட்பாளருக்கு இனியாவது இன்றைக்கு கூட நாங்கள் வடக்கு கிழக்கு சிவில் சமூகமாக, பொது மக்களாக, குடிமக்கள் சமூகமாக, இலங்கை தமிழரசு கட்சியும் சரி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சரி, இந்த தேசியம் சார்ந்த 2 கட்சிகளையும் நாங்கள் கேட்பது, நீங்கள் மக்களுடைய முடிவுக்கு, மக்கள் இந்த முறை நல்லதோ கெட்டதோ ஒரு சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து நாங்கள் வடகிழக்கில் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று எங்களுக்குள்ள நாங்கள் நிரூபிக்கத்தான் முயற்சி எடுக்கின்றோம். சர்வதேசத்துக்கோ அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கோ அது 2ஆம் கட்டம். ஆனால் இன்று தமிழர்களை ஒன்றுபடுத்த முடியாத நிலையிலே தமிழ் தலைமைகளும் புத்திஜீவிகளும் இருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் ஒன்றுபடுவோம், தமிழர்கள் ஒன்றுபட முடியும். யுத்தத்திற்கு பிறகு 2024 அந்த வரலாற்றை சொல்ல இருக்கின்றது. அந்த வரலாற்று சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் பங்காளியாகுங்கோ. ஆனால் காட்டி கொடுத்து தமிழனை அழித்தது போன்ற ஒரு பட்டியலிலே இந்த சிவில் சமூகங்களால் எதிர்காலத்தில் உங்களுடைய பெயர்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எனவேதான் நாங்கள் கேட்கின்றோம், உங்களுடைய நிலப்பாடுகளை நீங்கள் விட்டு தமிழ் சிவில் சமூகமாக அரியநேந்திரன் ஐயாக்கு, வடக்கு கிழக்கு தமிழர், நாங்கள்
ஒன்றுபட்டு நிற்கின்றோம். எங்களுடைய ஒற்றுமையை எங்களுக்குள்ளே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய சஜித்துக்கு கொடுத்த ஆதரவையும் வாபஸ் பெற வேண்டும். அதே போன்று ரணிலுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களை பிரதிநிதிப்படுத்திய கட்சிகளை நீங்களும் அதை நிறுத்திவிட்டு தமிழ் மக்கள் ஆகிய மக்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்கும். இது இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல். நீங்கள் ஜனாதிபதிக்கு முன்பு கொடுப்பது உங்களுடைய கஜனாக்களையும் அல்லது உங்களுடைய இருப்பையும் நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக எங்களை அடகு வைக்காதீர்கள், அடகு வைக்கவும் முன்னாதீர்கள் என்றுதான் நாங்கள் இந்த கட்சிகளை கேட்கின்றோம். எங்களுடைய தேசியத்தில் நிற்கிற கட்சிகள் என்றாலும் சரி, இல்லது இலங்கை அரசாங்கத்தோடு சேர்ந்து எங்களை நிமித்தம் என்று எங்களை அழைத்துக் கொண்டிருக்கிற சக்திகளாக இருந்தாலும் சரி, புறத்திலும் சரி நிலத்திலும் சரி, எங்களுடைய 2009க்கு பிற்பாடு எங்களுடைய மக்களுடைய உயிர்கள் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மௌனிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இல்லை இன்று வரைக்கும் எதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு குடிமக்கள் சமூகமாக சிவில் சமூகமாக இந்த சங்கு சின்னத்திலே நாங்கள் போட்டியிட்டு இருக்கின்றோம். எனவேதான் அனைத்து சிவில் சமூக மக்களே, தமிழ் மக்களே, வரலாற்றில் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் 2009க்கு பிறகு இன்று 2024 உங்கள் முன் வந்து நிற்கின்றது. நீங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து சங்கு சின்னத்துக்கு புன்னடியிட்டு எங்களுடைய தமிழ் வேட்பாளரை அமூக வாக்குகளினால் வடகிழக்கு மாகாணங்களை வெற்றி பெற வைத்து நாங்கள் தமிழர் ஒன்றுபட்டு விட்டோம். எங்களுடைய உரிமையும் எங்களுடைய பிரச்சனையையும் தீர்க்க வேண்டும். இந்த அரசாங்கங்கள் தீர்க்காட்டி குடிமக்கள் சமூகமாக எதிர்காலத்தில் நாங்கள் தீர்ப்பதற்குரிய நடவடிக்கையை எடுப்போம். எனவேதான் தென்னிலங்கை வேட்பாளருக்கு நீங்கள் யாருமே வடகிழக்கு தமிழ் மக்கள் உங்களுக்குரிய அரிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உங்கள் இல்லம் தேடி வந்து நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். சங்குக்கு வாக்களியுங்கள், சங்குக்கு புள்ளலிடுங்கள். வேற எந்த மாற்று கருத்துக்கோ அல்லது பொய் விமர்சனத்துக்கோ நீங்கள் ஈடுபடாதீர்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒன்றுபட்டு விட்டோம் என்ற செய்தியை நமக்கு நாமே சொல்ல வேண்டும். நமக்கு நாமே சொல்ல தயாராகிவிட்டோம். வடகிழக்கிலே மிகப்பெரிய ஆதரவுகளை ஏற்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் சில கட்சிகளும் சில புல்லுருவிகளும் இதை குழப்புவதற்கு பொய்யான கருத்துக்களையும் அல்லது மக்களை திசை திருப்புற செயற்பாட்டையும் செய்கின்றார்கள். அதுகளை நம்பாதீர்கள். நீங்கள் வரலாற்று கடமையாக எண்ணி இந்த 21ஆம் தேதி சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அனைத்து சிவில் சமூகத்தையும், அனைத்து கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள், விவசாய சங்கங்கள், பணிநல அபிவிருத்தி கூட்டுறவு சங்கங்கள், ஏனைய சமூக மற்ற அமைப்புகளை நமக்கு நாமே உள்ளடியிட்டு நாம் ஒன்றுபட்டு விட்டோம் என்ற செய்தியை நாங்கள் மகிழ்ந்து கொள்வோம். நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம். நமக்காக நாம் வாக்களியுங்கள் சங்குக்கு என்று தயவாக வடகிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மக்களையும், மலையக மக்களையும், கொழும்பு வாழ் எங்களுடைய உறவுகளையும், இதே போன்ற சிங்கள அல்லது சிங்கள கடற்றொழில் மக்களை நாங்கள் கேட்பது, நாங்கள் எங்களுடைய உரிமையை வெல்வதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று மன்றாட்டமாக கேட்பதோடு ஒற்றுமையை வெல்லும். நமக்கு நாமே 22ஆம் தேதி வடகிழக்கு தமிழ் மக்கள் அனைவரும் உங்களுடைய புல்லடியை நமக்காகவே நீங்கள் இட்டு அமோக வெற்றியை இட்டு தமிழ் சமூகம் கொண்டாடும் என்ற செய்தியை சொல்கிறோம். இந்த வெற்றி பாதைக்கு இடையே நிற்காமல் எங்களோடும் இந்த கட்டமைப்போடும் இணையுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.